ஆண்டவர் சொன்னதை முதலாவது அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது ரொம்ப முக்கியம். அது யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க, என்ன பார்த்து அவங்களை அவ்வளவு கேவலமா தெரியுதா, ஏதோ என் நிலைமை உங்கள்கிட்ட நிக்க வேண்டியதா இருக்குது, ஏன்னா அவ்வளவு கேவலமா பேசுறீங்க, நாய்க்குட்டின்னு இப்படி எல்லாம் வாக்குவாதம் பண்ணல, இப்படி எல்லாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. எந்த நிலைமையா இருந்தா அவள் காரியத்துல கருத்தா இருக்கிறார். ஆண்டவர் குறித்து முறுமுறுக்கல, குறை சொல்லல, கோபப்படல, வருத்தப்படல. அதுக்கு மாறாக இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கண்ணு இல்ல, ஈவு இல்ல, இரக்கம் இல்ல, கல்லு மனசுக்கார். யார் ஆண்டவரே திட்டாலாம் இருக்கிறாங்க. ஒரு நன்மை கிடைக்கல என்பதற்காக ஆண்டவர் ஏதாவது செய்யறதுக்கு நமக்கு தாமதம் பண்ணும் பொழுது தாமதிக்கிறார தவிர செய்யாம இருக்க மாட்டார். அதை புரிந்து கொள்ற, அதுக்காக ஒரு பொறுமையா இருக்கிற மனசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரையும் முறுமுறுக்கிறாங்க. இந்த ஏசுநாதருக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல, இதெல்லாம் அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறார். அநியாயத்தை அக்கிரமத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரா, பார்க்கிறாரா என்று சொல்லி ஆண்டவரையே நிந்திக்கிறவங்க சில விசுவாசிகள் உண்டு. இந்த கானானிய ஸ்திரீயுடைய காரியம் என்னன்னா, எதையுமே அது கண்டுக்கல. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னதை அப்படியே என்ன செஞ்சிருச்சு, ஏற்றுக்கொள்ளு. நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு நாய்க்குட்டி தான்.